Hi friends, welcome to GreenMaha's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். முடக்கத்தான் கீரை வச்சு நான் தோசை செஞ்சிருக்கேன். அந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முடக்கத்தான் கீரையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பர்டிகுலரா சொல்லணும்னா இது முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது. அதாவது ஜாயிண்ட் பெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெகுலரா இந்த முடக்கத்தான் கீரையை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் ப்ராப்ளம் வந்து சீக்கிரமா ரிலீவ் ஆயிடும். இதுல நிறைய கால்சியம் இருக்கிறதால எலும்புகள் வந்து பலப்படும். அது மட்டும் இல்ல, கவுட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கவுட் அப்படின்றது ஒரு டிசீஸ். இதுல வந்து யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்மளோட ஜாயிண்ட்ஸ்ல வந்து நிறைய டெபாசிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல கண்டினியூஸா 8 hours இல்ல 9 hours ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒர்க் பண்ணும்போது யூரிக் ஆசிட் வந்து நிறைய டெபாசிட் ஆகும். இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸை வந்து நம்ம எலிமினேட் பண்ணோம்னா ரெகுலரா இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம கன்சியூம் பண்ணணும். இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் கீரையை சூப்பாவோ அல்லது துவையலாவோ தோசை ஃபார்ம்லயோ நம்ம எடுத்துக்கலாம். கன்சியூம் பண்றது மட்டும் இல்லாம முட்டிக்கு மேல இந்த முடக்கத்தான் கீரை ஆயில் கிடைக்குது. அந்த ஆயில மேல் பூச்சா பூசிட்டு வரலாம். அப்படி ரெகுலரா நம்ம எடுத்துக்கும் போது முட்டி வலி பிரச்சனை சரியாகும். இது மட்டும் இல்ல, இதுல நிறைய அயன், கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு. இப்படி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கீரையை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. நான் இன்னைக்கு இந்த கீரையை வச்சு தோசை செஞ்சிருக்கேன். அதுக்காக நான் ஒரு கை அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை. இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல உள்ள காம்பெல்லாம் எடுத்துட்டு அந்த கீரையை மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தட்கா பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கணும். நான் கொஞ்சம் நிறைய விட்டுட்டேன் எண்ணெய். கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் எண்ணெயே போதுமானது. அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சம் 4 அல்லது 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இதை மட்டும் வதக்கி நான் வச்சிருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜார்ல இதை சேர்த்துட்டு கூடவே நம்ம கீரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட தண்ணி சேர்க்காதீங்க. நேச்சுரலாவே இந்த கீரையில வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால பார்த்து அரைச்சுக்கோங்க. இப்ப வீட்டுல இட்லி மாவோ இல்ல தோசை மாவோ இருக்கும். இந்த தோசை மாவோட இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே மாவுல உப்பு இருக்கு. அதனால சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல் காஞ்ச பிறகு தோசை போட்டுக்கலாம். தோசை வந்து திக்காவும் ஊத்திக்கலாம், இல்ல மெலிசா வேணாலும் எப்படி வேணுமோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். நான் தோசை ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த கீரையோட குக்கிங் டைம் வந்து கம்மியா இருக்கணும். அதிகமா இருந்ததுன்னா இந்த கீரையை அதிக நேரம் குக் பண்ணோம்னா இதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடும். அதனால கீரையை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. நல்லா வந்திருக்கு தோசை. ஸோ எடுத்து சர்வ் பண்ணலாம். இது கூட வந்து தக்காளி தொக்கு வச்சிருக்கேன். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே நல்லா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. தோசையா செய்யும் போது குக்கிங் டைம் கொஞ்சமா தான் இருக்கும். ஸோ நீங்க தோசை பண்ணியே சாப்பிடலாம். இந்த மார்னிங் டிஃபனா எடுத்துக்கலாம். பெரும்பாலும் நைட்ல நம்ம கீரை சாப்பிட மாட்டோம். அதனால மார்னிங் டிஃபனா இதை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ரெகுலரா கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.